this mic is working perfectly, guys. So we can start our motovlogging from today without any issues. And this is our street. You can see it is very sunny today out there. Yeah, it's always been in Chennai. ஸோ இந்த மைக்கு இது எல்லாமே புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுவே ஒரு சின்ன சிட்டி விலாக் மாதிரி போடலான்னு ஒரு பிளான் டுடே. அண்டு முக்கியமாக இன்றைக்கி நம்ம பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரைசர்ஸை வந்து மாட்டலான்னு போகிறேன். இன்டர்செப்டரோட ஹேண்டில் பார் ரைசர்ஸ் இந்த இடத்துல வரும். ஸோ இது ஸ்டாக் ரைசர்ஸ் வந்து என்னோடய ரைடிங் பொசிஷனுக்கு வந்து சூட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. பட் லாஸ்ட் டைம் சிக்மங்களூர் ரைடில் விலாக்லாம் பண்ணல அப்போது. பட் சிக்மங்களூர் ரைடில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அதனால் இன்றைக்கி போயிட்டு புதுப்பேட் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த இடத்துல நம்மளோட ரைசர்ஸை மாட்டிட்டு நம்மளுக்கு ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்றத சும்மா டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது எங்கள் ஸ்ட்ரீட்டு. கடந்த 20 to 25 இயர்ஸாக நாங்கள் வாழ்ந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எங்களோட ஸ்ட்ரீட். திருவத்தியூர்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவை. பெருசாக பைக்குக்கு மாட்ஸ் அதெல்லாம் நான் பண்ணலை. பட் நான் பண்ணியிருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த இனிஷியல் நிறைய பேர் மோட்டோ வ்ளாகிங்கிறது வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பிறகு அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி நான் பார்த்துருக்கேன் பெரிய வ்ளாகர்ஸ் எல்லாம். பட் யா திஸ் டைம் இனிஷியலாகவே நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன் என்ன ஏதுன்றதை, இந்த மைக் செட் பண்ணுறதுக்கு கேமரா, ஹெல்மெட், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்டு பண்ண விஷயங்களில் நான் என்ன கற்றுக்கிட்டு என்ன செட்டப் பண்ணி ஃபைனலி இந்த அவுட்புட்டை நான் கொண்டு வந்தேன் அப்படின்றத ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைனா எனக்கு ஏதாவது நீங்கள் இந்த செட்டப் மூலிமா ஏதாவது சஜஷன்ஸ் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் ஆன் மை வீடியோ. இட் வில் பி வெரி சப்போர்ட்டிவ். ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் யா நான் இப்போ தான் வந்து இந்த மோட்டோ வ்ளாகிங்கில் எல்கேஜி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் உங்களோட இன்புட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வ்ளாக் அண்ட் நான் பண்ணுற டைப் ஆஃப் வ்ளாக் வந்து பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். ரைசர்ஸ் மாட்ட கிளம்பிட்டோம். எனக்கு தெரிஞ்சு அதை கொஞ்சம் மாட்டினா நிம்மதியாக ரைட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் இஸ் ஃபைன். பட் அந்த ஹைவேல போகும்போது அந்த லாங் ரைட்ஸில் ஒரு நெக் பெயின் வரும் பாருங்க, இட்ஸ் அன்பியரபிள். அது மெயினாக வந்து இந்த சீட், வி டோன்ட் ஹாவ் எனி அட்வென்ச்சர் சீட். இன்டர்செப்டரோட ஸ்டாக் சீட். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் பண்ண சின்ன மாட் வந்து இந்த ட்ரிப்பர் நேவிகேஷன் ஃப்ரம் மீட்டியார் 350 ஐ கெஸ். ஸோ அதை மட்டும் டைம் அண்டு இதுக்காக வச்சேன். எனக்கு ஒரு சின்ன ஆசை, ஒரு அந்த பழைய காலத்து அனலாக் கிளாக்குன்றது வந்து என்னோடய வண்டியில் இருக்கணும் அப்படின்னு. பட் நிறைய இடத்துல தேடிட்டேன், அது எனக்கு கிடைக்கல. ஃபைனலி ஐ கெட் இன் டு திஸ் ஆப்ஷன். ஸோ எதர் நம்ம டைம் பார்த்துக்கலாம், இல்லைனா சின்னதாக எங்கேயாவது நம்மளுக்கு நேவிகேஷன் தேவைப்பட்டாலும் வி கேன் கனெக்ட் இட் டு த ராயல் என்ஃபீல்ட் ஆப் அண்ட் நேவிகேட் பண்ணிக்கலாம் நம்ம. வெரி அக்யூரேட்டுங்க, ரொம்ப அக்யூரேட்டாக காட்டுது. நோ வரிஸ் அபவுட் தட். ஸோ அதனால் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐஃபோனில் இந்த நேவிகேஷன் ஆப் விச் இஸ் ராயல் என்ஃபீல்ட் ஆப் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஹீட் ஆகுது. ஃபோன் பாக்கெட்டில் வைக்க முடியாது. அதனால் இப்போதைக்கு நான் அதை ஜஸ்ட் டைமாக யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐ ஹாவ் அனதர் ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன்.
செகண்டரி மொபைல். ஸோ இப்போதைக்கு அதை தான் வந்து நேவிகேஷனுக்கு வச்சுக்கிற மாதிரி பிளான். எனக்கு டெஸ்பரேட்டான ஒரு விஷயம் என்னென்னா, I should stand out from others. I mean, whatever I'm doing, if I am, for example, if I am started logging, I should stand out from others. So என்னோட சேனல் எஸ்பெஷலி பியாண்ட் vlogging, என்னோடய மெயின் மோட்டிவ் வந்து ரா அண்ட் அன்ஃபில்டர்ட் vlogs காட்டணும் உங்களுக்கு. நாட் ஃபில்மி கைண்ட் ஆஃப் திங். சினிமேட்டிக்காக காட்டுறது பெருசாக எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஸோ என்னோடய மெயின் மோட்டிவ் வந்து ராவாக, இப்போது பிகினர் ஆர் நார்மல் பீப்புள் ஒரு இடத்த பார்க்குறாங்க, ஒன்றத்தை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகணும், ஐ மீன் இது போனால் இது ரியாலிட்டியில் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு நான் காட்டணும்னு நினைப்பேன். அண்ட் நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த நேமை செலக்ட் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு நார்மலாக அவுட் ஆஃப் த மார்க்கெட்டில் இருக்கிறத விட ஸ்டாண்ட் அவுட் ஆகணும் அப்படின்னு எனக்கு டெஸ்பரேட் ஃபீலிங். அதனால் யோசித்து வாட் எவர் ஐ ட்ரைட் இன் ChatGPT இல்லை கூகுள், ஏதோ ஒன்று எதில் நான் ட்ரை பண்ணாலும் இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைங் ஃபார் மீ. ஸோ அப்போ யோசித்தேன், நம்ம பண்ண போகிறது வந்து மோட்டோ vlogging ஃபஸ்ட் பாயிண்ட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மோட்டோ vlogging மூலமாக நம்ம போகிற இடத்த எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தோணுச்சு, நம்ம ஏன் வந்து பியாண்ட் vloggingன்னு வைக்கக்கூடாது. vloggingக்கு மீறி நம்ம வந்து நம்மளோட ரியாலிட்டியை வந்து காட்ட போகிறோம். ஸோ இட்ஸ் vlogging பட் பியாண்ட் vlogging. நீங்கள் இந்த குட்டி vlogger சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஹிட் அ சப்ஸ்கிரைப் பட்டன். அண்ட் என்னோடய ஃபர்தர் ஃப்யூச்சர் வீடியோஸ் நல்லா இருக்கும்னு நம்பினீங்கன்னா just like and share this video so that we can reach so many people who love motovlogging. என்ன பிரச்சனைனா, இந்த ரைசர்ஸ் சேல் பண்ணுற பிராண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி போல்ட்டும் சேல் பண்ணணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ரைசர்ஸை மட்டும் சேல் பண்ணிவிட்டு அது வந்து அந்த பிராண்டு வந்து கொடுக்கறது இல்லையா, இல்லைனா இந்த அவுட்லெட் ரீட்டைல் அவுட்லெட் பீப்புள் வந்து அந்த நட்ஸை மிஸ் பண்ணிடுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ஏன் முன்னாடி தான் பேக்கேஜை பிரித்தாங்க, பட் ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். அதனால் வந்து அன்றைக்கி 4 hours வெயிட் பண்ணேன். ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் வீக் டேயில் போயிருந்தேன். லிட்ரலி 4 hours ஆச்சு. எனக்கு ஓயில் என்ன கொடுத்துருக்காங்களோ இந்த இடத்துல அதையே வந்து அவங்க ஸ்க்ரூ டைட் பண்ண பார்க்குறாங்க. தட்ஸ் நாட் ஃபேர் இல்லை. பிகாஸ் ஓவர் ஸ்க்ரூ ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு அது ப்ராடக்ட்டும் யூஸ் இல்லாமல் போயிடும், நம்மளோட ஓயினட்டும் யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ நீங்கள் கொடுத்துருங்க, நான் போய் என்னோடய லோக்கலில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வரேன். இங்கே 3 days அந்த சைஸில் ஒரு ஸ்க்ரூ கிடைக்கல எனக்கு. சொல்லப்போனால் ஹார்ட்வேரில் போய் கேட்டால் ஆட்டோமொபைல் ஷாப்பில் கேட்க சொல்கிறாங்க, ஆட்டோமொபைல் ஷாப்பில் கேட்டால் ஹார்ட்வேரில் கேட்க சொல்கிறாங்க. மை காட். இப்போ வேறு வழி இல்லாமல் அகெயின் ஐ எம் ஹெட்டிங் பேக் டு தட் சேம் ஷாப். லெட்ஸ் see இன்றைக்கி எதுவும் இஷ்யூ இல்லாமல் பண்ணுவாங்கன்னு நம்பி தான் கிளம்புனேன். என் பின்னாடி ஒரு பில்லியனும் இருக்கார். இட்ஸ் மை ஃப்ரெண்ட், கொலீக், பிரதர், என்ன வேணால் சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே என் கூட இருக்கான். சேம் டே பர்த்டே ஆக்சுவலாக எங்கள் 2 பேருக்கும். சும்மா கடையில் போய்ட்டு ஒரு உப்பு வாங்கினு வா அப்படின்னு வீட்டில் அமிச்சாலுமே 2 பேரும் ஃபோன் பண்ணிவிட்டு ஒன்றா கிளம்பிடுவோம். அந்தளவுக்கு ஒரு பாண்ட் எங்களுக்கு. ஸோ இப்போ அவனை கூட்டிகிட்டு தான் போயிட்டுருக்கேன். வாடா, தூங்கினது போதும் வாடான்னு சொல்லி. பையன் பாவம் நேற்று வேலைக்கு போய்ட்டு வந்து டயர்டாக தூங்கிட்டு இருந்தான். சரி பரவாயில்ல வாடான்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவன் வண்டியும் ஒரு வாட்டி ரைட் பண்ணி நம்ம vlog பண்ணுவோம் soon. So more kind of vlogs are coming, motovlogging. Motovlogging is not only for Interceptor la. Just kidding. ஸோ இப்போ vlog ஸ்டார்ட் பண்ணதுனால மேபி ஃப்ரீக்வெண்ட் அண்ட் ரெகுலர் ரைட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். யூ பீப்புள் வில் கிவ் மீ தட் சப்போர்ட், ஐ ஹோப். நிறைய vlogs பண்ணுறதுக்கும் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும்
நிறைய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணுறதுக்கும் ஐ ஹோப் யூ பீப்புள் வில் சப்போர்ட் மீ. எல்லாமே தெரிஞ்சு டெக்னிக்கலி எல்லாமே புரிஞ்சு ஒரு செட்டப் பண்ணுறதுக்கும் எதுவுமே தெரியாமல் இந்த விஷயத்தில் ஒரு செட்டப் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் அதை நான் நம்புகிறேன். ஸோ அதன் மூலிமா வந்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மோட்டோ விளாகிங் செட்டப்பை நான் எப்படிலாம் பண்ணினேன் அப்படின்னு. சம் ஐ திங்க் இதில் என்னடா இருக்குது, ஆர்டர் போட்டால் செட் பண்ணிட்டேன், பட் தட் ஃபீலிங் இருக்குது இல்லையா, நம்ம வந்து இனிஷியலாக ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், திஸ் மச் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ண போகிறோம், கேமரா, த அசசரிஸ், ரைடிங் கியர், சேஃப்டி கியர்ஸ், எவ்ரி திங், நாட் ஓன்லி ஒன்ல. அண்ட் இதை பார்க்குற வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் vlogger ஆர் இதெல்லாம் டெக்னிக்கலாக தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் யாராவது இதை பார்க்குறீங்க அப்படின்னா ஐ ரெக்வெஸ்ட் யூ டு சஜஸ்ட் மீ த திங்ஸ் டு கெட் த அவுட்புட் ஈவன் மோர் பெட்டர். தட்ஸ் மை கைண்ட் ரெக்வெஸ்ட். ஸோ காய்ஸ், இன்னொரு 5 minutesல புதுப்பேட்டை வந்துடுவோம். இதுதான் புதுப்பேட்டை காய்ஸ். ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ நூர் ஆட்டோ பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். அவைலபிலிட்டி நிறையாவே இருக்குது பார்ட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட. ஸோ டேரெக்டாக அங்கே தான் போனேன். பட் அன்றைக்கி தான் இந்த சம்பவம் நடந்தது. என்னடா பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, பட் ஒரு ஸ்க்ரூ அவங்ககிட்ட கிடைக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதே தான் எனக்கும். பார்ப்போம் இன்றைக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு. இல்லை ட்ரைசர்ஸ்க்கு ஸோ சேம் ஷாப் வேர் வி பர்ச்சேஸ்ட் அங்கே கிடைக்கும்னு பார்த்தா அவன் தேடுறான் விச் மீன்ஸ் தட் ஸ்க்ரூ இல்லைன்னு சொல்லிட்டான். எனக்கு புரியல, இவ்வளோ பெரிய புதுப்பேட்டில் அந்த ஸ்க்ரூ எப்படி இல்லாமல் இருக்கும். மைக்குக்கு ஒரு டெட் கேட் கேட்டோம், அது கூட கிடைக்கல. நம்மளுக்கு ஒரு ரைசரும் கிடைக்கல, மைக்குக்கு டெட் கேட்டும் கிடைக்கல. இதுக்கு நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தாலே 2 நாளில் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம் போல். ஆடியோ அசசரிஸ் எங்கெல்லாம் இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஏதோ ஒரு ஷாப் காட்டுறாங்க, டிஜேன்னு போட்டிருக்கு, ஆனாலும் கிடைக்க மாட்டேங்குது. என்ன காம்ப்ளெக்ஸ் இது? லெட்ஸ் see. இல்லை போகலாம், டைம் எல்லாம் வேஸ்ட். என்னோடய வீக்கெண்ட் எல்லாம் போயிடுச்சு. நார்மலாக நான் வாங்கின லாவ்லியர் மைக்கோட அவுட்புட்டே நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போய் செக் பண்ணால் தான் தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் தெம்பில்லை சுற்றி தேடி பார்க்குறதுக்கு. ஐ மீன் அவர் இல்லைன்னே சொல்லிட்டார் டைரெக்டாக. ஸோ பெட்டர் நம்ம போயிட்டு இந்த அவுட்புட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அமேசான்லேயே ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான், இஃப் வி நீடட் தட் மச். ஸோ லெட்ஸ் see. ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அண்ட் மெமரபிள் vlog ஃபார் த சேனல் பியாண்ட் vlogging. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனி இன்புட்ஸ், எனி ஃப்ளாப்ஸ், எனி கான்ஸ், எனி திங்ஸ் ஆர் அக்செப்டட். பட் ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் லெட் மீ நோ how I can improve. அது எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் என்னோடய இனிஷியல் ஸ்டேஜஸில்.